अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூதௌராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுஷி பக்திரூபாம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. யதிராஜர் என்று போற்றப்பெறுகின்ற ஸ்ரீ ராமானுஜர், அவரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்களை கொண்ட யதிராஜ சப்ததி என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை அருளி செய்திருக்கின்றார் வேதாந்த தேசிகன். இந்த ஸ்தோத்திரத்திலே எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய அந்த பெருமைகள் பலவாறு எடுத்துரைக்கப்படுகின்றன. அவருடைய வடிவழகு, அவருடைய பெருமைகள், அவருடைய சிஷ்யர்களுடைய பெருமைகள், அவர்களுடைய சிறிசூக்திகளுடைய அந்த சுவாமி எம்பெருமானாருடைய சிறிசூக்திகளுடைய பெருமைகள், இவற்றையெல்லாம் அற்புதமாக அருளி செய்திருக்கிறார் பல பல ஸ்லோகங்களிலே. அதிலே இப்பொழுது 65வது ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் என்ன தெரிவிக்கின்றார் என்னால், ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பாக்கியம் இல்லாதவர்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்னால், நம்முடைய மகர்ஷிகளுக்கே பெரிய தாழ்வுகளை கூற ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது மகர்ஷிகளை அவர்கள் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். காரணம் என்ன? அதாவது அந்த மகர்ஷிகளுடைய வாக்கியங்கள், அதாவது வால்மீகி மகர்ஷி அருளி செய்த ஸ்ரீ ராமாயணம், பராசர மகர்ஷி அவர் அருளி செய்த ஸ்ரீவிஷ்ணு புராணம், வியாசர் அவர் அருளி செய்த ஸ்ரீமன் மகாபாரதம் முதலானவற்றையெல்லாம் மற்றைய மதத்தினரும் பிரமாணமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு சில மதத்தவர்கள், வேதத்தை பிரமாணமாக ஏற்றுக்கொண்ட வைதிகர்கள் மகர்ஷிகள் இயற்றிய நூல்களையும் பிரமாணமாகத்தான் சொல்லுகிறார்கள். ஸ்ரீவிஷ்ணு புராணமோ, வால்மீகி ராமாயணமோ, ஸ்ரீ பாகவத புராணமோ, ஸ்ரீமன் மகாபாரதமோ இதெல்லாம் பிரமாணம் இல்லை என்று அவர்களும் சொல்லுவதில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த பிரமாணத்திற்கு இசைந்த சித்தாந்தத்தை அவர்கள் கொள்ளவில்லை அல்லவா? அதனால இவர்களாலே அந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் ஒரு தாழ்வுதான் ஏற்பட்டிருக்கிறது என்கிற அந்த அர்த்தத்தை மிக அழகாக அந்த சப்த சுவாரஸ்யமும் இருக்கும்படியாக வைத்து, அர்த்த சுவாரஸ்யம் பொருளிலே மிகவும் சுவை என்கிறது இருந்தாலும் கூட அந்த அவரவர்களுடைய பெயரையும் வைத்து அதுக்கு தகுந்தாற் போல சொற்களையும் உபயோகித்து இப்படியெல்லாம் அந்த முனிவர்களை இதர மதத்தினர் இழிவுபடுத்தி விட்டார்களே, ஐயோ கஷ்டம், இது என்ன நிலை என்பது போல ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். அதுதான் 65வது ஸ்லோகம். நானாதந்திர விலோபிதேன மனசா நிர்ணீத துர்நீதிபிஹி கஷ்டம் குத்சித திருஷ்டிபிர்யதிபதேராதேச வைதேசிகைஹி வியாசோ ஹாசபதீகிருதः பரிஹிருதः பிராச்சேதசச்சேதசः கிளிப்த கேளிசுகः சுகः சச்சமுதா பாதாய போதாயனः. இதர மதத்தவர்கள் அவர்களை முதலிலே சொல்றார்.
அவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதாவது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை சேராமல் ஸ்ரீ ராமானுஜருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கக்கூடிய மற்ற மதத்தினர், அது அத்வைத்திகளையும் தான் சொல்லுகிறது, இன்னும் மற்றவர்களையும் தான் சொல்லுகிறது. அவள்லாம் என்ன பண்ணினான்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நானாதந்திர விலோபித்தேன மனசா நிர்ணீத துர்நீதிபிகி. நானா தந்திரங்கள், பல பல கிரந்தங்கள் சொன்னமே, வேதங்கள், அதிலேயே சிரோபாகங்களாக இருக்கக்கூடிய உபனிஷத்துக்கள், அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய இன்னும் அதற்கு விளக்கமாக இருக்கக்கூடிய இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் என்று பிரமாணம் என்று சொன்னால் எத்தனையோ நூல்கள் பிரமாணங்களாக இருக்கின்றன. அவை அனைத்தையும் வாசித்தவர்களுக்கு என்ன ஆகிவிட்டது? அனைத்தும் ஒரே கருத்தைத்தான் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, வேதத்திலே உபனிஷத்துக்கள் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் இதிகாச புராணங்கள் முதலானவைகளும் சொல்லுகின்றன என்று அப்படி அறிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் சொல்லுகிறது. இதிகாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத் என்று இதிகாச புராணங்களை கொண்டுதான் வேதங்களுடைய அர்த்தத்தையே நிர்ணயம் பண்ண வேண்டும் என்றெல்லாம் பிரமாணங்கள் ஏற்கனவே அது பெரிய விஷயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் என்ன பண்ணினார்கள்? அதாவது புறமதத்தவர்கள், பிறமதத்தவர்கள், அவர்கள் என்ன பண்ணினார்கள்னா, நானாதந்திர விலோபித்தேன மனசா, பல பல சாஸ்திரங்களை வாசித்து அதனால குழம்பி போன மனசை உடையவர்களாய் ஆகிவிட்டார்கள். ஒன்றும் புரியல அவர்களுக்கு. இப்போ இங்கே ஒன்று சொல்றது, அங்கே ஒன்று சொல்றது, இங்கே ஒன்று சொல்றதுன்னு நினைத்து கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு அதனுடைய எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு பாங்கு அவர்களுக்கு ஏற்படவில்லை. அதனால அவர்கள் என்ன ஆகிவிட்டது? எல்லாம் குழம்பின மனசை, வஞ்சிக்கப்பட்ட மனசை உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால என்ன செய்தார்கள் என்னால், நிர்ணீத துர்நீதிபிகி, தவறான நீதிகளை நிச்சயித்து கொண்டார்கள். இதுதான் சித்தாந்தம், ஏகமேவ அத்விதீயம் என்று சாந்தோக்கிய உபனிஷத்து பிரம்மத்தை பற்றி சொல்லி இருக்கிறது என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன பண்ணிவிட்டார்கள்? இன்னும் பல இடங்களிலே அந்த பிரம்மத்திற்கு குணம் உண்டுன்னு சொல்லப்பட்டது, இன்னும் பல விஷயங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டது. அதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொள்ளலை. குழம்பின மனசை உடையவர்களாக இருக்கிறபடியினாலே என்ன சொல்லிவிட்டார்கள்? பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், மீதி எல்லாம் பொய். பிரம்மத்துக்கே குணம் கிடையாது, உருவம் கிடையாது, பிரம்மத்துக்கே பெயர் கிடையாது, அது அசேஷ விசேஷ ரஹிதம், சின்மாத்திரம் பிரம்மா என்று இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனால இதெல்லாம் என்னன்னு கேட்டாக்கா, தவறான நீதிகளை நிச்சயித்து கொண்டார்கள் அவர்கள். நானா பலவித சாஸ்திரங்களை வாசித்து வாசித்து அதனாலே வஞ்சிக்கப்பட்ட குழம்பின மனதை உடையவர்களாய் அவர்கள் என்ன பண்ணினார்கள்? தவறான அர்த்தங்களை நிர்ணயித்து கொண்டார்கள். இதுதான் சித்தாந்தம் என்று அவர்கள் நிர்ணயித்து கொண்டு விட்டார்கள். இப்படி நிர்ணயித்து கொண்டவர்கள் யார் என்று பார்த்தால், யார்? குத்சித திருஷ்டிபிகி. குத்சித திருஷ்டிபிகி என்ற குத்சித திருஷ்டி என்றார், குதிருஷ்டிகள் என்று அவர்களைத்தான் சொல்லுகிறோம். அதாவது வேதத்தை ஒப்புக்கொள்ளாதவர்கள் ஒரு வகை, அவர்களை நாம் புறந்தள்ளி விடுகிறோம். அவர்களெல்லாம் பாக்கியர்கள், நம்முடைய விவாதத்திற்கே வெளிப்பட்டவர்கள் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் இவர்களெல்லாம் வேதம் முதலான நூல்களை, இப்போ இதிகாசங்களை, புராணங்களை பிரமாணமாக கொள்ளுகிறார்களே என்று சொன்னால், பிரமாணமாக கொண்டாலும் அவற்றை கோணல் பார்வையாலே பார்க்கிறார்கள் அல்லவா, நேர்பார்வையாலே பார்க்காமல், அது உள்ளபடி அர்த்தத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யாமல் அவர்கள் என்ன பண்ணுகிறார்? குத்சித திருஷ்டிபிகி, அதாவது விபரீத புத்தியோடு பார்க்கிறார்கள். பார்க்கிற பொழுதே ஒரு கோணல் பார்வை பார்த்தால் எல்லாம் தவறாகத்தான் தெரியும். குத்சித்த திருஷ்டிபிகி, அப்படி இருக்கிறவர்கள் யார்? அந்த குத்சித்த திருஷ்டிபிகி என்னால், யதிபதேஹே ஆதேச வைதேசிகைஹி, யதிபதி எம்பெருமானார் யதிராசர் ஸ்ரீ ராமானுஜர், அவருடைய ஆதேசம் என்னால் அவருடைய உபதேசங்கள், அவருடைய நூல்கள், அவருடைய சித்தாந்தம், அதற்கு வைதேசிகைஹி, அதற்கு புறம்பானவர்கள், அதற்கு அதில் இசையாதவர்கள். ஆக ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்திற்கு இசையாதவர்களாக இருந்து கொண்டு அவர்கள் பிரமாணங்களை எல்லாம் கோணலான பார்வை பார்த்து அந்த பார்வையினாலே குழம்பின மனத்தை உடையவர்களாய் தவறான அர்த்தங்களையே நிர்ணயம் பண்ணிவிட்டார்கள் வேதத்திற்கு என்று சொன்ன வேதம் முதலான அத்தனை நூல்களுக்கும் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் தவறான பொருள்களை அவர்கள் சொல்லத் தொடங்கினார்கள். இப்படியெல்லாம் சொன்னபடியினாலே என்ன ஆயிற்று என்னால், அவர்களுக்கும் மகர்ஷிகளுக்கும் தொடர்பே இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் எந்த மகர்ஷிகளை பிரமாணமாக கொண்டு, வேதவியாசருடைய மகாபாரதத்தை பிரமாணமாக கொள்ளுகிறார்கள்,
வால்மீகியை பிரமாணமாக கொள்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். சுகர் ஸ்ரீபாகவத புராணத்திற்கு அவர்தான் கர்த்தா என்று சொல்லும்படியான பெருமை உடையவர் அவர். அப்படிப்பட்ட சுகர் அவருக்கும் வெளிப்பட்டவர்களாய் ஆகிவிட்டார்கள். என்ன பண்ணினார்கள்? வியாசகா ஹாசபதி கிருதா, அதான் சப்த சுவாரஸ்யம் என்று சொன்னேன். வியாசகா ஹாசபதி கிருதா, வியாசர் அவர்களாலே நகைப்புக்கு இடமானவராக ஆகிவிட்டார். வியாசர் அவருடைய கிரந்தங்களிலே எடுத்து பார்த்தால் மகாபாரதத்திலே எத்தனை இடங்களிலே அந்த பிரம்மத்தை நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள் என்று சொல்லி அவன் எப்படிப்பட்ட கல்யாண குணங்களை உடையவன், என்னென்னலாம் உண்டுன்னு அவனுக்கு என்னென்ன சொல்லி இருக்கிறாரோ அது அத்தனை அவர்கள் புறந்தள்ளி விட்டார்கள் அல்லவா. அதனால வியாசகா ஹாசபதி கிருதா, வியாசரானவர் என்ன நகைப்புக்கு இடமானவராக ஆக்கிவிட்டார். அவர் ஒன்றும் அவருக்கு உபயோகமே, வியாசருக்கு அங்கே இடமே இல்லாமல் போய்விட்டது இவர்களுடைய சித்தாந்தத்திலே. அதுக்கு மேலே யாரு? வியாசர் தான் தள்ளப்பட்டார். அடுத்தபடி யாரு? பிராச்சேதசா. பிராச்சேதஸ்யனால் அது வால்மீகி முனிவரை சொல்லுகிறது. அவர் என்ன ஆயிடுத்துனா பரிகிருத்த சேதசா, அவர் பிராச்சேதஸ், இவாளுடைய சேத்தசில அவளுக்கு இடமே இல்லை. வால்மீகி தொடங்குகிற பொழுதே என்ன சொல்றார்? அவர் தொடங்குகிற பொழுதே நாரதர் இடத்துல கேள்வி கேட்கிறார். என்ன கேட்க? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் என்று கல்யாண குணங்களை சொல்லி வரிசையாக ஒரு 16 கல்யாண குணங்களை சொல்லி இந்த குணங்களையெல்லாம் உடையவன் யாவன் என்று கேட்க, அதற்கு நாரதர் ராமபிரான் தான் இந்த குணங்களை உடையவன் என்று பதில் சொல்லுவதாகத்தான் வால்மீகி ராமாயணம் ஆரம்பமே அமைந்திருக்கிறது. மேலே அந்த குணங்களை விளக்குவதாகத்தான் மேலே இதிகாசம் முழுவதுமாக 24,000 ஸ்லோகங்கள் என்று பார்க்கிறோமே, அத்தனை ஸ்லோகங்களும் அதைத்தான் தெரிவிக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது இவர்கள் என்ன பண்ணினார்கள்? பிரம்மத்திற்கு குணமே கிடையாது என்று சொல்லி கடைசியில என்ன பண்ணி விட்டார்கள்? பிராச்சேதா சேதசா பரிகிருதா, தங்களுடைய சிந்தையிலிருந்தே அந்த வால்மீகியை அகற்றி விட்டார்கள். யார்? கோணல் பார்வை உடையவர்களாய் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை சேராதவர்களாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்கள் கலக்கத்தினாலே அந்த வியாசரையும் தள்ளினார்கள், இப்பொழுது வால்மீகியையும் தள்ளிவிட்டார்கள். அடுத்தபடி பார்த்தால் கிருப்தா கேலி சுகா சுகா, கேலி சுகா அதாவது விளையாட்டு கிளி போல, சுகா என்கிற சப்தத்திற்கு கிளி என்று பொருள். அவர் அந்த இவருக்கும் கூட சுகர் என்றே பெயர். பாகவத புராணத்தினுடைய பிரவர்த்தகர், அவருக்கு என்ன பெயர்? சுகர் என்று தான் பெயர். அவர் அதாவது சுகபிரம்மம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த சுகரை இவர் என்ன பண்ணி விட்டார்கள்? கேலி சுகா, விளையாட்டு கிளி போல ஆக்கி விட்டார்கள். விளையாட்டு கிளின்னா என்ன? அது சொல்றதெல்லாம் பிரமாணம் ஏத்துக்கிடுமா? ஏதோ 2 வார்த்தை சொல்றது கிளி அப்படின்னா ஏதோ சாமானியமா நினைச்சிட்டு போறோமே, அந்த மாதிரி சுகருடைய வார்த்தை எவ்வளவு உயர்ந்த வார்த்தை. ஸ்ரீபாகவத புராணத்திலே பகவானுடைய பெருமைகள் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய அவதாரங்களை எல்லாம் எப்படி வர்ணிக்கிறார். ஆனால் கடைசியில இவெல்லாம் என்ன பண்ணிட்டான்னா ஜாதா ஜாத இவா, எல்லாம் பகவான் பிரம்மம் பறக்கவே இல்லை, பறந்தது போல எல்லாம் செப்புடு வித்தை. அதாவது இந்த ஐந்திரஜாலிகவத்துன்னு சொல்றாரு. இந்த இந்திரஜாலம் மேஜிக் எல்லாம் பண்றாள், அவ என்ன பண்றா? எல்லாம் இருக்கா மாதிரி காட்டுவாளே தவிர உண்மை இல்லை அதெல்லாம். அது போலத்தான் பகவானுடைய அவதாரங்களும் சொல்லிவிடுறார். ஆனா அத்தனை அவதாரங்களை விவரிப்பதற்காகத்தான் அந்த ஸ்ரீபாகவத புராணத்தையே சுக பிரம்மம் சுக பகவான் அது புராணத்தை பிரவர்த்தித்திருக்கிறார். ஆனால் இவர்கள் என்ன பண்ணினார்கள்? அவன் அவதரிக்கவே இல்லை என்று சொன்னதன் மூலமாக என்ன அர்த்தத்தை நிர்ணயம் பண்ணினார்கள்? என்னால் சுகஹா கேலி சுகஹா கிருதா, அவர் என்ன விளையாட்டு கிளி போல ஒண்ணுமில்லாதவராக அவரை ஆக்கிவிட்டார்கள். அதற்கு மேலே போதாயனர் என்று ஒரு மகர்ஷி, அவர்தான் பிரம்மசூத்திரத்திற்கு உண்மையான அதாவது பொருத்தமான ஒரு விளக்கத்தை எழுதி வைத்திருந்தார். போதாயனர் என்கிற மகர்ஷி தான் விருத்தி கிரந்தம் என்று ஒரு பொருத்தமான விளக்கத்தை எழுதி வைத்திருந்தார். அவர் பெரிய மகரிஷி. அவர் அது வியாசர் எழுதின பிரம்மசூத்திரத்திற்கு விளக்கம் போதாயனர் என்கிற மகர்ஷி எழுதினார். ஆனால் இவர்களால் என்ன ஆகிவிட்டது அப்படின்னா முதா பாதாய போதாயனா, போதாயனருடைய கிரந்தமும் கூட இவருக்கு பாதாயன்ற, பாதாயனன்னு அர்த்தம் வீணான மறுப்புக்கு ஆளாக்கப்பட்டு விட்டது. போதாயன மகர்ஷியே மறுத்து சில வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் அவர்கள். ஏன்னா இதெல்லாம் சித்தாந்தம் இல்லை, அது சித்தாந்தம் இல்லை என்று இப்படி சொல்லுகிறார்கள். இப்படியாக ஸ்ரீ ராமானுஜருடைய சித்தாந்தத்துக்கு வெளிப்பட்டவர்களாய்
ஸ்ரீ ராமானுஜரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வியாசரையும் அதே போல வால்மீகியையும் சுகரையும் போதாயனரையும் ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள். அவர்களுடைய பெருமைகளை எல்லாம் குறைத்து விட்டார்கள். இதிலிருந்து என்ன சொல்லப்படுகிறதுன்னா, ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த மகர்ஷிகளுக்கெல்லாம் பெருமைகளை விளைத்தார்கள். அவர்கள் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய புகழை எங்கும் பரப்பினார்கள் என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமையை தெரிவித்தார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.